வணக்கம். இன்று என்னுடைய நாட்கள் அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் பார்த்திங்கன்னா ஆசிரியர். இதான் ஃபஸ்ட்டு நாள் ஆசிரியரை பற்றி பேச போகிறேன். இன்றைக்கி என்னென்னா, நம்ம ஷாப்புக்கு என்னோடய பையனோட டியூஷன் சார் வந்திருந்தார். சார், பையன் எப்படி படிக்கிறான் அப்படின்னு நான் கேட்டேன். சார், படிக்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் சொல்லி தான் பையன் படிக்கிறான். அவனா இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க மாட்டான், ஆனால் படித்தா நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லி சார் சொன்னார். நான் சொன்னேன், டீச்சர் அவனை கொஞ்சம் நீங்கள் அடித்து கூட ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணி படிக்க வைங்க டீச்சர். எங்களால் முடியலன்னு தானே உங்ககிட்ட கொண்டு வந்து விட்டேன். ஸோ நீங்களாவது படிக்க வைங்க அப்படின்னு நான் அந்த டீச்சர்கிட்ட சொன்னேன். ஸோ டீச்சர் என்ன சொல்கிறாங்க, மேம் முன்ன மாதிரிலாம் இப்போ இல்லைங்க மேம், இப்போல்லாம் அடிக்கக்கூடாதுன்னு கண்டிஷன் வந்துருச்சு. பசங்களை அவங்க போக்கிலே போய் தான் படிக்க வைக்கணும். நாங்களாம் எந்த கண்டிஷனும் பண்ண முடியாது, அடிக்க முடியாதுங்க மேம். என்ன பண்ணுறது, பசங்களாம் இப்போ நின்று பார்த்தாலே வித்தியாசமாக பார்க்குறானுங்க மேம். அதனால் பசங்களோட நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியலைங்க மேம் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொன்னாங்க. ஸோ இது என்னென்னா, அன்னைக்கு நாம் படிக்கும்போது டீச்சர் ஏதாவது பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, வாத்தியார் கையில் ஏதாவது பிடிச்சிட்டு வருவாங்க. நம்ம கூட ஒன்று ஓடி போய் சார் வணக்கம் சார் வணக்கம் டீச்சர்னு சொல்லிவிட்டு அவங்க கையில் இருந்த ஏதோ ஒன்று வாங்கி கூட நம்ம பின்னாடியே கூஜா தூக்கிட்டு போவோம். ஸோ அப்போ நம்ம வாத்தியாருக்கோ டீச்சருக்கோ கூஜா தூக்குறது நமக்கு பெருமையாக இருந்துச்சு. ஆனால் இப்போது என்ன சொல்கிறாங்க, பசங்க போக்கிலேயே போகணும், அவங்கள அடிக்கக்கூடாது அப்படின்னு டீச்சர் சொன்னாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, அன்னைக்கு நாம் டீச்சருக்கு கூஜா தூக்குறது நமக்கு பெருமை. இன்றைக்கி பசங்களுக்கு கூஜா தூக்காமல் இருக்கிற வாத்தியாருக்கு பெருமை. அந்தளவுக்கு ஆகிப்போச்சு காலம் பாருங்கள். பசங்க அவ்வளோ அட்வான்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ இன்றைக்கி பசங்களை மிரட்டியோ திட்டியோ படிக்க வைக்க முடியல, பசங்களோட போக்குலேயே போய் தான் படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இன்றைக்கி நாம் நமக்கு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாம் அட்வான்ஸாக போயிடுச்சு. அன்னைக்கு மாதிரி இன்றைக்கி எதுவுமே எந்த விஷயமுமே இல்லை. ஸோ அதான் இன்றைக்கி நான் அனுபவப்பட்ட ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, பசங்கள்லாம் இப்படி துருன்னு இருக்காங்க. அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கான விஷயமா இருக்குது. ஸோ அதனால் நம்மளும் வாத்தியாருங்களே பசங்களை யோசித்து தான் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா, நாம் அதை விட இம்பார்ட்டண்ட்டாக யோசித்து நம்ம பசங்களை ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுதான் இன்றைக்கி நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். நம்ம பிள்ளைங்கள நாம் சில நம்ம கடம்டான்லாம் அப்பா மாதிரி ஆடாமல் சிந்திச்சு தான் செயல் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களோட நான் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டேன்.